வைஷுவும் ஆதியும் நாளை எடுத்துச் செல்ல வேண்டிய பொருட்களை எல்லாம் பேக் செய்துவிட்டு உறங்க தொடங்கினர். அதே போல பிரியங்கா, கவிதா, விஸ்வா, ஹரி என்று அனைவரும் தங்களுடைய பொருட்களை பேக் செய்து எடுத்து வைத்தவர்கள் குழந்தைக்கு தேவையான அனைத்து ஐட்டம்ஸ்களையும் எடுத்து வைத்துக் கொண்டனர். அன்று இரவு சந்தோஷமாக பேசி சாப்பிட்டு கொண்டிருந்தவர்களிடம் உறங்க போகும் பொழுது, காலையில எல்லாருமே நேரத்துல கிளம்பணும், யாரும் லேட் பண்ணக்கூடாது என்று ஹரி கூறியதும் கண்டிப்பா என்றவர்கள் அன்றைய இரவு சந்தோஷமாக தூங்க சென்றனர். அடுத்த நாள் காலை அனைவரும் சீக்கிரமாக புறப்படுவதற்கு தயாராக, அப்பொழுது எங்கிருந்து முதலில் கிளம்பலாம் என்று கேள்வி எழும்ப அனைவரும் வைஷுவின் அம்மா வீட்டிலிருந்து கிளம்பலாம் என்று முடிவு செய்தனர். அதனால் அனைவருக்கும் சேர்ந்தாற் போல ஒரு வண்டியை ஏற்பாடு செய்திருந்தான் ஆதி. அது சாதாரண வண்டி என்றும் சொல்ல முடியாது, சொகுசு வண்டி. ஃபுல் ஏசியுடன் அவ்வளவு சொகுசாக இருந்தது. ஏனென்றால் கவிதா பிரெக்னண்டாக இருப்பதால் அவளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் 3 குழந்தைகள் இருப்பதனால் அவர்களுக்கும் ஏத்தது போல இருக்க வேண்டும் என்று முடிவு செய்தவன் அந்த வண்டியை புக் செய்திருந்தான். பிறகு ஆதி அவர்களது வீட்டிற்கு வந்ததும் அனைவரும் கிளம்பி இருக்க, அப்ப நம்ம கிளம்பலாமா வைஷு என்றதும், ஆதி இன்னும் ஜீவா வரல, சரி நீ போன் பண்ணி கேளு, இதோ ஒரு நிமிஷம் என்றவள் ஜீவாவிற்கு போன் செய்ய பைக்கை ஓட்டி கொண்டு வந்திருந்த ஜீவா ஓரமாக நிறுத்திவிட்டு போனை எடுத்து பார்க்க வைஷுவிடமிருந்து கால் வந்தது. இங்க பாரு, வைஷு தான் கால் பண்றா, சீக்கிரம் கிளம்பணும்னு சொன்னேன்ல, சரி ஃபர்ஸ்ட் எடுத்து என்னன்னு பேசு, வந்துட்டு இருக்கோம்னு சொல்லு என்றதும் அவளை பார்த்து முறைத்து விட்டு, ஹலோ வைஷு. ஜீவா எங்க இருக்கீங்க? நாங்க எல்லாரும் ரெடி ஆயிட்டோம்டா. இதோ வந்துட்டே இருக்கேன் வைஷு, ஆன் த வே, ஒரு 5 மினிட்ஸ்ல வீட்டுல இருப்பேன். சரி நீ வா, நான் அதுக்குள்ள மத்ததெல்லாம் அரேஞ்ச் பண்றேன். அப்புறம் உங்க 2 பேருக்கும் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? அது இல்லாம எப்படி வருவோம்? சரிடா, உங்களுக்கு வேற ஏதாச்சும் வாங்க வேண்டியது இருக்கா? இல்ல வைஷு, எல்லாமே ஆல்ரெடி நாங்க பேக்கிங் பண்ணி எடுத்துட்டு தான் வரோம். சரி அப்போ சீக்கிரம் வா, நான் போனை வைக்கிறேன் என்றவள் போனை வைத்து விட்டு ஆதியிடம், அவங்க 5 மினிட்ஸ்ல வந்துருவாங்களா ஆதி, பக்கத்துல வந்தாச்சான். சரி சரி, அப்படின்னா விஸ்வா, ஹரி நம்மளோட லக்கேஜ் எல்லாம் வண்டியில ஏத்திடலாமா? ஆமாதி, நானும் அதான் நினைச்சிட்டு இருந்தேன். வைஷு நீ கொஞ்ச நேரம் குழந்தைங்களை வச்சுட்டு உள்ள இரு, வண்டி எல்லாம் ரெடி ஆயிட்டு கிளம்பும் போது உன்னை கூப்பிடுறேன். சரியாதி என்று குழந்தைகளை எடுத்துக்கொண்டு உள்ளே செல்ல, அங்கே பிரியங்காவும் மெத்தையில் தன் குழந்தையை படுக்க வைத்து விட்டு விளையாடி கொண்டிருந்தாள். அவள் குழந்தையோடு சேர்ந்து 2 குழந்தைகளையும் படுக்க வைக்க 3 பேரையும் பார்ப்பதற்கு கண்ணுக்கு அவ்வளவு நிறைவாக இருந்தது. அப்பொழுது பிரியங்காவோ, டீ செல்லக்குட்டிங்களா, வந்துட்டீங்களா? இது என்னோட தங்க மயிலாம், இது என்னோட தங்க பிள்ளையாம் என்று 2 குழந்தைகளையும் கொஞ்சிக் கொண்டிருக்க வைஷு பிரியங்காவின் குழந்தையை கொஞ்சிக் கொண்டிருந்தாள். அதே நேரம் அங்கு வாசலில் வந்து நின்ற ஜீவாவும் அனன்யாவும் ஆதி, ஹரி, விஸ்வா மூவரையும் பார்த்தவர்கள் கொஞ்சம் தடுமாற்றத்துடன் அங்கேயே நின்று விட்டனர். அப்பொழுது அனன்யா, ஜீவா நான் சொன்னல, இங்க பாரு ஆதி இருக்கான், அவனை பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு, என்னால முடியலடா, பேசாம நம்ம திரும்பி போயிடலாமா? இவ்ளோ தூரம் வந்துட்டு ஏண்டி இப்படி பேசுற, நீ வா, எதா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் என்றவன் அவர்கள் இருவருக்கும் சேர்ந்து ஒரே பேக்கில் தான் லக்கேஜ் பேக் பண்ணி வந்திருந்தார்கள். அதையும் இழுத்துக்கொண்டு அவளையும் ஒரு கையில் பிடித்து அழைத்து கொண்டு வர, அப்பொழுதுதான் அவர்களை திரும்பி பார்த்தான் ஆதி. ஆனா ஜீவாவை கொஞ்சம் வித்தியாசமாகத்தான் பார்த்தான். அனன்யாவால் ஆதியின் பார்வையின் வீச்சை பார்க்க முடியாமல் தலையை தாழ்த்தி நடந்து வந்தாள். அதை தெரிந்து கொண்ட ஜீவாவோ அவள் உள்ளங்கையை இறுக்கமாக பிடித்து, நான் இருக்கேன், நீ எதை பத்தியும் கவலைப்படாத என்று தைரியம் கூற, பின்பு அவளும் அவனுடன் கைகோர்த்து தைரியமாக நடந்து வந்தாள். அப்பொழுது விஸ்வாவும் ஹரியும், ஜீவா, அனன்யா வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் விஸ்வா, நீ எப்படி இருக்க? ஹரி நீ எப்படி இருக்க? நாங்கெல்லாம் நல்லா இருக்கோம். நீ என்ன அன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு வந்ததோட அதுக்கப்புறமா வீட்டுக்கு வரவே இல்ல? இல்லடா, அதுக்கப்புறம் கொஞ்சம் வேலையா இருந்துட்டேன், அதான். சரி, எப்படியோ இந்த அவுட்டிங் ட்ரிப்புக்கு நீயும் வரேன்னு சொன்ன உடனே எங்களுக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுச்சு தெரியுமா? நிஜமாவே நான் வரது உங்களுக்கு ஹாப்பி தானா என்று கேட்க ஹரியும் விஸ்வாவும் திருத்திருவென்று முடித்தனர். எதுக்கான நீ எப்படி கேக்குற? நீ வர்றது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம். அப்புறம் ஜீவா நீங்களும் தான் என்று ஜீவாவிடம் கூற, சரி ஜீவா, உங்க லக்கேஜ் எடுத்துட்டு வாங்க, நம்ம உள்ள ஏத்திடலாம். இதோ என்றவன் அனன்யாவின் கையை விட்டு விட்டு, இங்கே இருடி, நான் லக்கேஜ் எடுத்து வச்சுட்டு வந்துடுறேன். ஓகே ஜீவா என்றதும் அவன் அவர்களுடன் சேர்ந்து சென்ற உடனே ஆதி அவளைத்தான் பார்த்து கொண்டு நின்றிருந்தான்.
அவனை நிமிர்ந்து பார்க்க திராணி இல்லாமல் நின்றிருந்தவள் பின்பு மனதை தேற்றிக் கொண்டு அவன் அருகில் வந்து, ஆதி எப்படி இருக்க என்று யதார்த்தமாய் கேட்க அவனுக்கு மிகவும் குற்ற உணர்ச்சியாக இருந்தது. நான் இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும், நீ எப்படி இருக்க? என்ன ஆதி, நான் நல்லா இருக்கேன். நிஜமாவே நீ நல்லா இருக்கியா? நிஜமாவே நான் நல்லா இருக்கேன். ஏன் இப்படி போய் சொல்ற? நான் என்ன போய் சொன்னேன்? உனக்கு எந்த மாதிரி பிரச்சனை வந்தது, அதுல நீ எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டன்னு எல்லாமே வைஷு என்கிட்ட சொல்லிட்டா. தேவையில்லாம என்கிட்ட இருந்து எதையும் மறைக்கணும்னு முயற்சி பண்ணாத. உனக்கு இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்கும் போது என்ன கூப்பிடணும்னு உனக்கு தோணவே இல்லையா? ஐயோ சாரி ஆதி, மன்னிச்சுக்கோ. என்னால அந்த டைம்ல ஒண்ணுமே பண்ண முடியல. நிஜமாலுமே என்ன லாக் பண்ணிட்டாங்க. எப்படி நான் உன்னை கூப்பிட முடியும் சொல்லு? யதார்த்தமா ஜீவா அங்க வரப்போய் அன்னைக்கு என்ன காப்பாத்திட்டான். இல்லனா இந்நேரம் அனன்யான்றவ இந்த உயிர் இந்த உலகத்திலேயே இருந்திருக்காது என்று சொல்லும் போதே அவளது கண்கள் கலங்க, அவனுடைய கண்களோ கோவத்தில் சிவக்க கைகளை இறுக்கமாக மூடியவன், அவனுங்க மட்டும் என் கையில கிடைச்சா அன்னைக்குதான் அவனுங்களுக்கு வாழ்க்கையில கடைசி நாள். என் கையால் அவனுங்களை சாவடிக்கணும் போல ஆத்திரம் வருது. நிஜமாவாதி, உனக்கு எம்எல்ஏ கூட அக்கறை இருக்குதா? ஏன் இப்படி பேசுற? 1000 தான் இருந்தாலும் நீ என்னோட ஃப்ரெண்டு. நீ என்னை எப்படி வேணாலும் நினைச்சிருக்கலாம், ஆனா நான் உன்னை ஃப்ரெண்டா மட்டும் தான் பார்த்தேன். அப்படி இருக்கும்போது என் ஃப்ரெண்டு கிட்ட வந்து ஒருத்தவன் தப்பா நடந்துக்க முயற்சி பண்றான்னா அவனை நான் உயிரோட விடுவேன்னு நினைக்கிறியா? எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல. அந்த விஷயம் நடந்து முடிச்சதுக்கு அப்புறம் இன்னும் கூட நீ என்கிட்ட சொல்லணும்னு உனக்கு தோணல பாரு. அந்த அளவுக்கு நான் வேண்டாதவனா ஆயிட்டேனா? அப்படி இல்ல ஆதி, நான் உன்கிட்ட பேச வந்தாலே நீ அவாய்ட் பண்ணிட்டு போற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. அதான் எதுக்கு தேவையில்லாம உன்கிட்ட வந்து திட்டு வாங்கணும், அதுல உன்னை டென்ஷன் பண்ண வேண்டாம்னு ஒதுங்கி இருந்துட்டேன் என்று அவள் கூற, உடனே ஆதியோ, இதுதான் அனன்யா, எனக்கு ரொம்பவுமே குற்ற உணர்ச்சியா இருக்குது. மத்த நேரத்தை விடு. இந்த மாதிரி ஒரு பிரச்சனைன்னு வரும்போது ஒரு ஃப்ரெண்டா நான் உன் பக்கத்துல நின்னு இருக்கணும்ல. எனக்கு நீ அந்த வாய்ப்பு கூட கொடுக்கலையே. சாரி ஆதி, தயவு செஞ்சு என்ன தப்பா நினைச்சுக்காத. என்னோட சிச்சுவேஷன் அப்படி. சரி, இட்ஸ் ஓகே, நடந்தது நடந்து முடிஞ்சிடுச்சு. அப்புறம் நீ எப்படி இருக்க? எனக்கு என்ன, நான் நல்லா தானே இருக்கேன். உன்னோட லைஃப்ல ஏதாவது புதுசா சேஞ்சஸ் வந்திருக்கா என்று கேட்க அவளுக்கு தூக்கி வாரி போட்டது. ஜீவாவை காதலிப்பதை எப்படி ஆதியிடம் சொல்வது? அவன் தன்னை தவறாக நினைத்து விட்டால், இவ்வளவு நாளா என்ன லவ் பண்றேன்னு சுத்திட்டு இப்போ ஜீவாவை லவ் பண்றேன்னு சொல்றியே, இதுதான் உன்னோட காதலான்னு கேட்டுருவானோ என்று மனதிற்குள் உள்ளுக்குள்ளேயே வதங்கி கொண்டிருக்க, அதே நேரம் ஆதியோ, இங்க பாரு, நீ எதை நினைச்சுமே கில்ட்டா ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இவ்வளோ நாள் நீ என் மேல வச்சிருந்தது காதலா இருந்திருக்காது, ஏதாவது ஒரு அஃபெக்ஷனா தான் இருந்திருக்கும். ஆனா ஜீவா கிட்ட உனக்கு வந்திருக்கிறது இல்ல, அதுதான் உண்மையான லவ். உன்னோட கஷ்டத்திலையும் அவன் உன் கூட இருந்திருக்கான்ல, அப்போ அவனுக்கு மட்டும்தான் தோணுச்சு உனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னு. எனக்கு அந்த மாதிரி 1% கூட தோணலையே. இதுல இருந்து தெரியல அவன் உன் மேல எவ்வளவு காதல் வச்சிருக்கான்னு. நீயும் அவனை லவ் பண்றேன்னு கேள்விப்பட்ட. 2 பேரும் சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும். அப்புறம் சொல்லுங்க, எப்ப மேடம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஐடியா வச்சிருக்கீங்க? அதை பத்தி இன்னும் முடிவு பண்ணல. ஆல்ரெடி வீட்டுல கொஞ்சம் பிரச்சனையா தான் இருக்கு. என்ன பிரச்சனை என்று கேட்க, அதே நேரம் அனைவரும் அங்கு கிளம்பி வந்துவிட, சரியாக டைம் ஆச்சு, நம்ம கிளம்பலாம் ஆதி என்று வைஷு கூறவும், உடனே அனன்யாவிடம், சரி விடு, நம்ம எதா இருந்தாலும் அங்க போயிட்டு பேசிக்கலாம். சரியாதி. வைஷு எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். ஆமா, ஜீவா எங்க காணோம்? அது அங்க லக்கேஜ் எடுத்து வச்சிட்டு இருக்கான். அப்படியா, சரி வாங்க நம்ம போலாம் என்று அவள் கையை பிடித்து அழைத்து கொண்டு வர, அதே நேரம் அனைவரும் வண்டியில் ஏறி ஜோடி ஜோடியாக அமர்ந்து கொள்ள, அனன்யா மட்டும் தனியாக ஒரு சீட்டில் பின்னால் அமர்ந்து கொண்டிருக்க, எங்க இந்த ஜீவாவை ஆளையே காணோம் என்று யோசித்துக் கொண்டிருக்க, உள்ளே வந்த, எங்க உட்கார்வான் வேற தெரியலையே என்று திருதிருவென்று முடித்துக் கொண்டிருந்தாள். அதே நேரம் கடைசியாக உள்ளே வந்த ஜீவாவோ, எல்லாரும் வந்தாச்சா, வண்டி எடுக்கலாமா என்று கேட்க, எல்லாரும் வந்தாச்சு, நீ வண்டி எடுக்க சொல்லுப்பா என்று சுரேஷ் கூறினார். உடனே ஜீவாவோ டிரைவரிடம் சென்று, அண்ணா நீங்க வண்டி எடுக்கலாம். சரி தம்பி என்று கூறவும் அவனுடைய கண்கள் அனன்யாவை தான் தேடியது. அவள் கடைசியில் அமர்ந்திருப்பதை பார்த்தவன் வேகமாக எட்டு வைத்து அவள் அருகில் வர, அதே நேரம் வைஷ்ணவியோ,
ஜீவா எங்க போற? இங்கதான் இவ்வளவு இடம் இருக்குதுல்ல, உட்கார வேண்டியது தானே என்று கேட்க வைஷுவை பார்த்து முறைத்தவன், என்ன வைஷு, வேணும்னு என்ன பழி வாங்குறியா? ஏண்டா அப்படி கேக்குற என்று அப்பாவியாக முகத்தை வைத்துக் கொண்டு கேட்க, அங்க பாரு, என் ஆளு தனியா உட்காந்துட்டு இருக்கா, அவளை விட்டுட்டு நீ என்ன இங்க உட்கார சொல்ற? அட ஆமா இல்ல, நான் மறந்தே போயிட்டேன், சாரி, நீ போ, என்ஜாய் பண்ணு என்றதும், என்ன இருந்தாலும் உங்க அளவுக்கெல்லாம் என்னால என்ஜாய் பண்ண முடியாதுமா, நீங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்க என்று கூறிவிட்டு அவன் அனன்யாவின் செருகில் சென்று அமர அவளுக்கு அப்பொழுதுதான் நிம்மதியாக இருந்தது. அவன் சென்றவுடன் திரும்பி ஆதியை பார்க்க, ஆதியோ அவன் கண்களாலேயே அவளை பஸ்பமாக்கி கொண்டிருந்தான். அடியாத்தி, இவர் எதுக்கு இப்படி முறைக்கிறாரு? அதிகம் பேசக்கூடாதுன்னு சொன்னாருதான், நான் வேற சும்மா போனவனை வாண்டடா நிக்க வச்சில பேச வச்சிருக்கேன் என்றவள் மீண்டும் அவனை நிமிர்ந்து பார்க்க அவன் பார்வையை தாங்க முடியாமல் தலை குனிந்தாள். சும்மா உன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டேன் வைஷு, தேவையில்லாம அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த. சாரி ஆதி என்று கூறியவள் அவன் தோளில் சாய்ந்து கொண்டாள். அவ்வளவுதான். அதுவரை அவனுக்குள் இருந்திருக்கும் இறுக்கம் முற்றிலும் தொலைந்து போய் ஒரு மென்மை வந்து குடி புகுந்தது. ஜீவா, இவ்வளோ நேரம் எங்கடா போன? இல்லடி, வெளியில டிரைவர் அண்ணா கூட தான் நின்னு பேசிக்கிட்டு இருந்தேன். அப்படியா? டிரைவர் அண்ணா கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருந்த? இல்ல, வண்டியில 3 குழந்தைங்க இருக்காங்க இல்லையா, அதுவும் இல்லாம கவி வேற பிரெக்னண்டா இருக்கா, அதான் டிரைவருக்கு கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்துட்டு வந்தேன். பாருடா, அப்புறம் என்ன, சப்போஸ் நாளைக்கே நான் இந்த மாதிரி பிரெக்னண்டா இருந்தாலோ, இல்ல நம்ம குழந்தை நம்ம கையில இருந்தாலோ, இந்த மாதிரி வெளியில போறது மாதிரி இருந்தாலும் நீ என்ன கேர்ஃபுல்லா பாத்துப்பியா என்றதும் அந்த வார்த்தையில் உறைந்தவன் அவளை உற்று பார்த்து கொண்டிருக்க, இப்ப நான் என்ன கேட்டேன்னு இப்படி பாக்குற? நீ சொல்றதெல்லாம் கேக்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சுடி. உனக்கு எனக்கும் குழந்தை நினைச்சு பார்க்கும்போது எவ்வளவு ஹாப்பியா இருக்குது இல்ல? உன்னோட என்னோட உயிர். ஹலோ பாஸ், போதும், ஒரு பேச்சுக்கு கேட்டா உடனே அப்படியே போயிடுவீங்களே ட்ரீமுக்கு. அதானே பார்த்தேன், என்னடா இவ இவ்வளோ சாதாரணமா பேசுற ஆள் இல்லையேன்னு நினைச்சேன். கரெக்டா செக் வச்சுட்டல்ல? அதெல்லாம் சரி, ஆதிக்கிட்ட ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருந்தியே, என்ன விஷயம் என்று கேட்டதும் அவனை பார்த்து சிரித்தவள், ஏன் உனக்கு பொறாமையா இருக்கா? எனக்கு என்ன பொறாம? அப்புறம் ஏன் உன் மூஞ்சி இப்படி வச்சுட்டு கேக்குற? ஏன் மூஞ்சியே அப்படிதான். சரி சொல்லு, ஆதிக்கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருந்த? இல்ல, ஆதி அன்னைக்கு நடந்த பிரச்சனை பத்தி தான் கேட்டுட்டு இருந்தான். ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலன்னு. ஆமா, ஃப்ரெண்டுக்கு இப்படி ஒரு பிரச்சனை நடக்குது, அது கூட தெரியாம இவ்வளவு நாள் கம்முன்னு இருந்துட்டு இப்ப வந்துட்டான் அக்கறை இருக்க மாதிரி. ஜீவா, ஆதி பத்தி இப்படி பேசாத, எனக்கு கோவம் வந்துடும் சொல்லிட்டேன். என்னடி, அவன் இன்னும் உன் மனசுக்குள்ள இருக்கானா? டேய், இப்படி எல்லாம் சும்மா பேசாத, அவன் என்னோட ஃப்ரெண்டு, அவ்வளவுதான் என்று அவள் கோபமாக கூறியதும் தான் அவனுக்கு தான் அதிகமாக பேசிவிட்டோம் என்பதை புரிந்தது. சிறிது நேரத்திற்கு அமைதியாகவே அமர்ந்து கொண்டிருந்தான். அவள் முகத்தை கூட பார்க்கவில்லை. பிறகு அவள் என்ன நினைத்தாலோ அவன் கையை பிடித்து கொண்டு, கோச்சுக்கிட்டியாடா என்று கேட்க அவள் பக்கம் திரும்பியவன், இல்ல, நான் தான் கொஞ்சம் அதிகமா பேசிட்டேன், பிளீஸ் என்ன மன்னிச்சுடு. இட்ஸ் ஓகே ஜீவா, இதுல மன்னிக்கிற அளவுக்கெல்லாம் நீ என்ன பெரிய தப்பு பண்ணிட்ட சொல்லு? நார்மலா எப்பவும் விளையாட்டுக்கு பேசுற மாதிரி தானே பேசுன, அதெல்லாம் நான் சீரியஸா எடுத்துக்க மாட்டேன் என்று கூறினாள். அதே நேரம் விஸ்வாவோ கவிதாவின் வயிற்றில் கையை வைத்துக் கொண்டு, கவி, உனக்கு கம்ஃபர்டபுளா இருக்குதாடி? என்ன விஸ்வா, வண்டி எடுத்ததுல இருந்து இதை எத்தனை தடவை கேட்டுட்டீங்க தெரியுமா? என்னடி பண்றது, நம்ம 2 பேர் மட்டும் வீட்லயே இருந்துடலாம்னு சொன்னா யாரும் கேட்க மாட்டாங்க. அதுக்கு மேல நீயும் டூருக்கு வந்தே தீர்வேன்னு அடம் புடிச்சிட்டு வர்ற. வயித்துல குழந்தை இருக்குடி, உனக்கு கொஞ்சமாச்சும் நினப்பு இருக்குதா இல்லையா? என்ன விஸ்வா, அதான் டாக்டர் இப்போ டிராவல் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்கல்ல, 6 மாசம் ஆச்சு, இதுக்கு மேல எந்த பிரச்சனையும் வராது. இருந்தாலும் நான் நல்லா இருக்கேன், நீங்க என் பக்கத்துல இருக்கும்போது எனக்கு வேற எந்த பிரச்சனையும் வராது, சரியா என்று அவன் தாடையை பிடித்து கேட்க, இப்படி ஏதாவது பேசியே என்னை கரெக்ட் பண்ணிடு என்றதும் அவள் உச்சந்தலையில் தன் இதழினை பதித்தான். அதே நேரம் பிரியங்கா குழந்தையை வைத்துக் கொண்டிருக்க ஹரியும் அவள் தோளில் கையை போட்டு தன்னுடன் இறுக்கமாக அணைத்து கொண்டு, பிரியங்கா, நம்ம 2 பேர் இந்த மாதிரி வெளியில போய் எவ்வளவு நாளாச்சு இல்ல? ஆமா ஹரி, கரெக்டா சொன்னீங்க. நம்ம ஹனிமூன் போயிட்டு வந்தோம்ல, அதே மாதிரி இன்னொரு ட்ரிப் போலாமா? நிஜமாவா? ஆமாண்டி, குழந்தை கொஞ்சம் வளரட்டும், அதுக்கப்புறம் அதே மாதிரி நம்ம போலாம். அப்பவும் ஆதி வைஷுவையும் கூட்டிட்டு போலாமா? ஆதி வைஷு மட்டும் இல்ல, விஸ்வா, கவி, அனு, கார்த்தி எல்லாரையுமே கூட்டிட்டு போலாம். ஆமா, எங்க அனுவும் கார்த்தியும் காணோம்? அவங்க போற வழியில பிக்கப் பண்ணிக்க சொன்னாங்க.
ஓ சரி என்று கூற அதே நேரம் ஆதி அவனுடைய வேலைகளை அவன் மடியில் இருந்த லேப்டாப்பை வைத்து செய்து கொண்டிருக்க வைஷுவிற்கு கோபமாக வந்தது. அவனை முறைத்து பார்த்து கொண்டே அமர்ந்திருந்தாள். நீண்ட நேரமாக அவள் தன்னை உற்று பார்ப்பது போல இருந்தது. அதனால் ஆதி மெதுவாக அவளை திரும்பி பார்க்க அவள் அப்பொழுதும் அவனை முறைத்து கொண்டேதான் இருந்தாள். வைஷு, இப்போ எதுக்கடி என்ன இப்படி முறைச்சுக்கிட்டு இருக்க? பின்ன என்ன ஆதி, 2 நாள் ட்ரிப்பை நல்லா என்ஜாய் பண்ணலான்னு வந்தா இப்படி லேப்டாப்பை கட்டிட்டு அழுவுறீங்க. இதுக்கு எதுக்கு நான் உங்க பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கேன்? போங்க, நான் போய் வேற யார்கிட்டயாவது உட்காந்து கதை பேசுறேன். அங்க பாருங்க, பின்னாடி சீவா இருக்கான். அவன்கிட்ட போனாலாவது ஏதாவது பேசி என்ன சிரிக்க வச்சுட்டே இருப்பான் என்றதும் அவனுக்கு கோபமாக வந்தது. எழுந்து செல்ல இருந்தவளின் கைகளை இறுக்கமாக பற்றி இழுத்து அமர வைத்தவன், இப்போ என்ன, நான் வேலை பார்க்க கூடாது அவ்வளவுதான், 1 செகண்ட் என்று கூறி தனது லேப்டாப்பை க்ளோஸ் செய்து விட்டு அதை அவனது லேப்டாப் பேக்கில் வைத்தவன் அவள் தோளில் கையை போட்டு தன்னோடு இறுக்கமாக அணைத்து கொண்டு, இப்போ ஓகேவா? இத நீ சொல்ல வேண்டியது தானே, அதை விட்டுட்டு ஃப்ரெண்டு கூட போறேன்னு சொல்ற. அப்படி சொன்னா தானே நீங்க வழிக்கு வரீங்க. எது என்று அதிர்ச்சியாக கேட்க, அங்க பாருங்க ஆதி என்று வேண்டுமென்றே எதையோ வெளியில் காட்ட அவனும் பட்டென்று திரும்பி பார்க்க அதே நேரம் அவன் கன்னத்தில் நச்சென்று ஒரு முத்தம் கொடுத்தாள். அதை ஜீவாவும் அனன்யாவும் பார்த்து விட்டார்கள். அதே நேரம் அவள் கொடுத்த இந்த திடீர் முத்தத்தில் அதிர்ந்த ஆதியோ அவளை திரும்பி பார்த்து, ஏண்டி அது என்ன அந்த பக்கம் திரும்பினதுக்கு அப்புறம் கொடுக்கறது? அத நான் உன்னை பார்த்துட்டு இருக்கும் போதே கொடுத்தா எனக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கும்ல. ஆனா எனக்கு வெக்கமா இருக்குது இல்ல. அடியே, இன்னும் எவ்வளவு நாளைக்கு நீ இப்படி வெக்கப்பட்டு இருப்ப? உன் வெக்கமெல்லாம் எப்பதான் போகும் தெரியலையே. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தான் போகும் பாஸ். ஏன் நீங்க அதுக்குள்ள இவ்வளவு அவசரப்படுறீங்க? எது, நான் அவசரப்படுறேனா? அது சரி, எல்லாம் நேரம்தான் என்று கூறியவன் அவளை தன்னோடு பிடித்து இழுத்து அவள் கன்னத்தில் நச்சென்று ஒரு முத்தம் கொடுத்தான். அந்த முத்தத்தில் அவளையே மறந்தவள் மெதுவாக அவன் தோளில் சாய்ந்து கொள்ள அவளின் அந்த சாஃப்டான கன்னத்தை வருடி கொண்டே இருந்தான் ஆதி. அதே நேரம் அதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ஜீவாவோ, அனன்யா அங்க பாரு, எல்லாரும் ஜோடி ஜோடியா எப்படி ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு வர்றாங்க. சரி, அதுக்கு என்ன இப்போ? நீயும் நானும் மட்டும் என்னடி ஏதோ வேற்று கிரகவாசி மாதிரி உட்கார்ந்துட்டு வரோம். உன்னை யார் அப்படி உட்கார சொன்னா? நீயும் ரொமான்ஸ் பண்ண வேண்டியது தானே. நிஜமா வாடி சொல்ற? ஆசைதான், மூஞ்சிலே குத்திடுவேன். அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகிடுச்சு, லைசன்ஸ் இருக்கு, அதனால உரிமையா ரொமான்ஸ் பண்ணிட்டு வராங்க. உனக்கு என்னடா லைசன்ஸ் இருக்கு? அடிப்பாவி, அதுக்காக இப்பவே கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? காதலிக்கும் போதும் கொஞ்சம் கொஞ்சம் ஜாலியா இருந்துக்கலாம்டி, தப்பு இல்ல. அந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நான் வளர்ந்தது வேணா அமெரிக்காவா இருக்கலாம், ஆனா நான் ஒரு தமிழ் பொண்ணு. என்கிட்ட இந்த வேலையெல்லாம் காட்டின மொவனே என்று கூற அவளையே வாயை பிளந்து பார்த்து கொண்டிருந்தவன், சத்தியமா இதை நான் உன்கிட்ட இருந்து எதிர்பார்க்கவே இல்லடி. நீ இவ்வளவு டெரர் பீஸா இருப்பேன்னு. ஏன் என்னோட டெரர் பத்தி உனக்கு தெரியாதா? ஸ்டார்டிங்ல இருந்தே நான் அப்படித்தானே இருக்கேன். ஒழுங்கா வீடு போய் சேர வரைக்கும் என்கிட்ட கொஞ்சம் அடக்கொடக்கமா இருக்கிற வழிய பாரு. சரிங்க மேடம் என்றதும் வண்டி திடீரென்று நின்று விட்டது. என்னாச்சி என்று ஜீவா வேகமாக எழுந்து போக நினைக்க அவன் கையை பிடித்து இழுத்த அனன்யா, நீ எங்கடா இவ்வளவு அவசரமா போற? உனக்கு முன்னாடி அங்க எத்தனை பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க, அவங்க பாப்பாங்க. அவங்க எல்லாம் ஜோடி ஜோடியா ரொம்ப பிஸியா இருக்காங்க, நான் மட்டும்தான் வெட்டியா இருக்கேன். அதான் நான் போய் பாத்துட்டு வரலாம்னு. இப்படியே பேசிக்கிட்டு இருந்த இங்கேயே நான் இறங்கி வீட்டுக்கு போயிடுவேன் சொல்லிட்டேன். ஐயோ, அப்படியெல்லாம் செஞ்சுட்டாதடி, சாரி என்று கெஞ்சு கொண்டிருக்க அதே நேரம் அனு, கார்த்தி, அவனுடைய அப்பா அம்மா 4வரும் அந்த வண்டியில் ஏறி உள்ளே வர அவர்களை பார்த்தவுடன், வாங்க 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 சம்பந்தி, அனு மாப்ள வாங்க என்று கூப்பிட அனைவரும் ஒருவருக்கொருவர் நலம் விசாரித்துக் கொண்டு அவர்கள் இடத்தில் சென்று அமர்ந்து கொள்ள கார்த்தி ஒரு நிமிடம் அந்த வண்டியையே குறுகுறுவென்று பார்த்து கொண்டிருந்தவன் பின்பு கடைசியாக ஜீவாவும் அனன்யாவும் அமர்ந்திருந்த சீட்டிற்கு முன்னால் இருக்கும் சீட்டிற்கு அனுவை அழைத்து கொண்டு சென்றான். அப்பொழுது கண்மணி, மாப்ள இங்கதான் முன்னாடி இவ்வளவு சீட் இருக்குது இல்ல, இங்கேயே உட்காருங்க. பரவாயில்ல அத்தை, இருக்கட்டும், நாங்க கொஞ்சம் தனியாவே உட்கார்ந்துக்கிறோமே என்றதும் அவர் சிரித்து கொண்டே ஓகே மாப்ள என்று கூறினார். அதே நேரம் கவிதாவோ, டேய் கார்த்தி, நடத்து, ஏற்கனவே இந்த ஜீவா பையன் அந்த கடைசியில உட்காந்துக்கிட்டு இல்லாத அக்கப்போரெல்லாம் பண்ணிக்கிட்டு வர்றான். இப்போ நீயா? அனு என்ஜாய் பண்ணு. அண்ணி போங்க அண்ணி.
அடடா, என் நாத்தனாருக்கு வெக்கத்தை பாரேன் என்றதும் உடனே கார்த்தியோ, போதும் கவி, இதுக்கு மேல என் பொண்டாட்டிய கிண்டல் பண்ணாத என்று கூறிவிட்டு அவளை வேக வேகமாக எடுத்துக்கொண்டு சென்று கடைசி சீட்டில் அமர்ந்தவன் திரும்பி ஜீவாவையும் அனன்யாவையும் பார்த்துவிட்டு ஹாய் என்றான். அவர்களும் பதிலுக்கு ஹாய் சொல்லிவிட்டு அமர்ந்திருக்க அவன் சீட்டில் அமர்ந்த உடனேவே அணுவின் தோளில் கையை போட்டு அவளை இறுக்கமாக அணைத்து கொண்டான். அதை பார்த்த ஜீவாவிற்கு பெருமூச்சுதான் வந்தது. என்னதான் சொல்லு, நம்மளோட சின்ன வயசு பசங்க எல்லாம் நல்லா சந்தோஷமா தான் அவங்க வாழ்க்கையை என்ஜாய் பண்றாங்க. நமக்கு தான் கழுத வயசாயும் ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது என்று அவன் புலம்பிக் கொண்டிருக்க, அதே நேரம் அனன்யாவோ அவன் இடுப்போடு சேர்த்து தன் கையை அணைத்தவாறு அவன் தோளில் சாய்ந்து கொண்டாள். இதை எதிர்பார்க்காத ஜீவாவிற்கு ஏதோ காற்றில் உயர பறப்பது போல இருந்தது. கால்கள் தரையில் நிற்காதது போல இருக்க அந்த உணர்வை மிகவும் ரசித்தவன் அப்படியே அவள் தோளில் கையை போட்டு தன் கரத்திற்குள் அவளை இறுக்கமாக அணைத்து கொண்டு வந்தான். இப்படியே ஜோடி ஜோடியாக அனைவரும் ரொமான்ஸ் செய்து கொண்டு ஒரு வழியாக அவர்கள் செல்ல வேண்டிய ரெசார்ட்டிற்கு வந்து சேர்ந்தனர். வண்டியிலிருந்து இறங்கியவர்கள் அவரவர்கள் ஜோடியோடு அவர்களது லக்கேஜையும் பிடித்து கொண்டு நிற்க, அதே நேரம் அந்த ஹோட்டலின் மேனேஜர் வெளியே ஓடி வந்து ஆதியை பார்த்து, வாங்க சார், வணக்கம், நீங்க எல்லாரும் ஃபேமிலியோட வந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் என்று கூறியவர் அனைவருக்கும் வெல்கம் சொல்லிவிட்டு அவர்களை அழைத்து கொண்டு லிப்டில் ஏறினார். பின்பு மேலே வந்தவர்களுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. ஏனென்றால் அங்கு வேறு யாரையுமே பார்க்க முடியவில்லை. அப்பொழுது வைஷ்ணவியும் கவிதாவும் ஆதியிடம் கேட்டனர், ஏன் ஆதி, இங்க வேற யாரையுமே பார்க்க முடியல, நம்ம ஃபேமிலி மட்டும் தான் நிக்கிற மாதிரி இருக்குது. ஆமா வைஷு, இந்த ஃப்ளோர் ஃபுல்லாவே நான் புக் பண்ணிட்டேன். இங்க இருக்கிற ரூம்ஸ் எல்லாமே நம்மளோடதுதான். யார் யாருக்கு எந்தெந்த ரூம்ஸ் வேணுமோ அந்தந்த ரூம்ல ஸ்டே பண்ணிக்கோங்க. இங்க நம்ம ஃபேமிலி தவிர்த்து வேற யாருமே வரமாட்டாங்க என்றான். சூப்பர் ஆதி, எந்த கன்ஃபியூஷனும் இல்லாம இருக்கும்ல என்று கவிதா கூற, ஆமா கவி, சரி எல்லாரும் போய் ரூம்ல கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்துருங்க, மதிய லஞ்சுக்கு எல்லாரும் ஒன்னா மீட் பண்ணலாம் என்று கூறவும் அனைவரும் சரி என்று அவரவர்கள் அறைக்குள் சென்று புகுந்து கொள்ள, அப்பொழுது ஜீவாவும் அனன்யாவும் மட்டும் அங்கேயே நின்று கொண்டிருப்பதை பார்த்த வைஷுவோ அவன் அருகில் வந்து, டேய், இங்க எல்லாருமே அவங்க ரூமுக்குள்ள போயிட்டாங்க. அந்த லாஸ்ட்ல ஒரு ரூம் இருக்குதுல்ல, அதை வேணா நீ யூஸ் பண்ணிக்கோ. அனன்யா, உனக்கு அதுக்கு பக்கத்திலேயே இன்னொரு ரூம் இருக்குதுல்ல, அதை கூட நீ யூஸ் பண்ணிக்கோ என்றதும் ஜீவா வைஷுவை முறைத்து பார்த்தவன், வைஷு, என் ரூம் அங்க இருக்குதுன்னு சொல்லிட்டேல்ல, அதோட கிளம்பி உன் புருஷன் கூட ஓடிடு. அதை விட்டுட்டு எதுக்கு தேவையில்லாம எங்க 2 பேரையும் பிரிச்சு வைக்கலாம்னு பாக்குற? டேய், நான் ஏற்கனவே சொன்னதுதான், உங்க 2 பேருக்கும் இன்னும் கல்யாணம் ஆகல, அது ஞாபகம் இருக்கா இல்லையா? அதெல்லாம் எங்களுக்கு ஞாபகம் இருக்குது. அதே மாதிரி நாங்களும் கவனமா இருப்போம். நீ நினைக்கிற மாதிரி எந்த தப்பும் நடக்காது, அப்படித்தானே அனன்யா? ஜீவா, ஆனாலும் நீ ரொம்ப மோசண்டா என்றவள் வைஷுவை பார்த்து, நான் ரூமுக்கு போறேன் என்றாள். சரி நீ போ என்று கூறியதும் அவள் வேகமாக செல்ல, அனன்யா, இருடி நானும் வரேன் என்று கத்த, டேய் ரொம்ப பண்ணாத, அவ ஏதோ கோச்சுக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போற மாதிரி இப்படி சீன் போடுற. 2 ரூம் தள்ளி தானே இருக்க போறா. இல்ல வைஷு, நான் அவ கூடவே ஸ்டே பண்ணிக்கிறேன் ப்ளீஸ். ஆமா, நான் வேண்டான்னு சொன்னா மட்டும் அப்படியே நீ கேட்டுட்டு தான் மறுவேளை பாப்ப போய, சும்மா நடிக்காதடா போ. தேங்க்யூ சோ மச் வைஷு என்றவன் சிரித்து கொண்டே அவள் பின்னால் ஓட, அதே நேரம் அங்கு நின்று அவளை முறைத்து பார்த்து கொண்டிருந்தான் ஆதி. அவர்கள் சென்றவுடன் சிரித்து கொண்டே மெதுவாக திரும்பி அங்கே தன் கணவன் தன்னை சுட்டரிப்பது போல பார்த்து கொண்டிருந்ததில் அவளுக்கு உடம்பெல்லாம் வெலவெலத்து போனது. ஐயோ, இப்ப இவரை வேற சமாளிக்கணுமா? இவங்க 2 பேருக்கும் நடுவுல நான் மாட்டிட்டு முழிக்கிறேன்டா சாமி என்று புலம்பியபடியே அவன் அருகே சென்று, ஆதி, அவங்க 2 பேரும் ஒரே ரூம்ல ஸ்டே பண்ணிக்கிறாங்களாம் என்றதும், என்னடி சொல்ற, ஒரே ரூம்ல ஸ்டே பண்ண போறாங்களா என்று அதிர்ச்சியாக கேட்டவன், அது எப்படி அவங்க 2 பேரும் ஒரே ரூம்ல ஸ்டே பண்ண முடியும்? அவங்களுக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகல, ஞாபகம் இருக்குதா இல்லையா? அதெல்லாம் அவங்களுக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது. அனன்யாவை தனியா விடுறதுக்கு அவன் கொஞ்சம் பயப்படுறான், அதனாலதான். இருந்தாலும் விடுங்க ஆதி, அவங்களோட லிமிட் என்னன்னு அவங்களுக்கு தெரியாதா? அவங்க என்ன சின்ன குழந்தைங்களா எல்லாம் நம்ம போய் சொல்லி கொடுக்கறதுக்கு? இருந்தாலும் அவ இந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும் அவளுக்கு நம்ம தானே பாதுகாப்பு கொடுக்கணும். அதெல்லாம் நம்மளை விட ஜீவாவே அவளை நல்லா பாத்துக்குவான். நீங்க கொஞ்சம் ரூமுக்கு வரீங்களா என்று அவனை முறைப்பது போல கூறிவிட்டு அவர்களுடைய அறைக்குள் நுழைய, அப்பொழுதுதான் ஆதிக்கு பக் என்று ஆனது.
அட பாவி, அனன்யாவை ரொம்ப கேர் எடுத்துக்கிறோம்னு சொல்லி பொண்டாட்டிய ரொம்ப கடுப்பேத்திட்டம் போல இருக்குதே. நிச்சயமா இவ ஏதாவது வச்சு செய்வா. இனிமே கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். அதே மாதிரி இங்கிருந்து கிளம்புறதுக்குள்ள அனன்யா ஜீவா கல்யாணத்தை பத்தி அவங்க கிட்ட பேசியே ஆகணும் என்று முடிவெடுத்தவன் பின்பு வைஷ்ணவியை சமாதானம் செய்யலாம் என்று தங்கள் அறையை நோக்கி சென்றான். அதே நேரம் அறைக்குள் நுழைந்த உடனேவே கார்த்தியும் அனுவும் அந்த அறை முழுவதையும் சுற்றி பார்த்து விட்டு, வாவ், சூப்பரா இருக்குல்ல கார்த்தி. ஆமாண்டி, மேல இருக்க இந்த ஃப்ளோர் முழுக்க நமக்கு மட்டுமே அலர்ட் பண்ணிருக்காங்க. இது எவ்வளவு நல்ல தெரியுமா? ஆமா, அதுவும் இல்லாம இந்த ரூம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது கார்த்தி. ஆமா என்றவன் அவளையே வைத்த கண் வாங்காமல் பார்க்க அதை கவனிக்காதவள் அந்த அறையையே குறுகுறுவென்று பார்த்து கொண்டிருந்தாள். அப்பொழுது அவள் கையை பிடித்து வேகமாக இழுக்க அதில் சாதாரணமாக நின்று கொண்டிருந்தவள் தடுமாறி அவன் மார்பின் மேல் வந்து விழுக அவனுக்கும் பேலன்ஸ் ஸ்லிப் ஆகி இருவரும் சென்று மெத்தையில் தோப்பென்று விழுந்தனர். அப்பொழுது அணுவின் மேலே விழுந்து கிடந்த கார்த்தியோ அவள் முகத்தை மிகவும் நெருக்கமாக பார்த்து கொண்டிருந்தவன், அனு என்று கிறுக்கமாக கூப்பிட, டேய் வேணாண்டா, நைட் எல்லாம் தூங்க விடாம இம்சை பண்ணிட்டு இப்போ மறுபடியும் தொடங்காத. அதுவும் இல்லாம இப்பதான் வந்திருக்கோம், டிராவல் பண்ண டயர்டு வேற இருக்குது. பிளீஸ் எனக்கு கொஞ்ச நேரம் தூங்கணும் என்றதும், என்ன தூங்கறதுக்கா வந்திருக்கோம்? அதெல்லாம் ஒரேடியா நைட்டு தூங்கிக்கலாண்டி. அடப்போடா ஃப்ராடு, நீ எங்க நைட் என்ன தூங்க விடுற? இப்ப மட்டும் நீ என்ன தூங்க விடலன்னு வச்சுக்கோயேன், நைட்டு உன்னை என் பக்கத்துல கூட சேர்க்க மாட்டேன். அப்புறம் மாமாவை இங்க அனுப்பிட்டு நான் அத்தை கூட போய் படுத்துக்குவேன் என்று கூறியதும் அவளை பார்த்து முடித்தவன், என்னடி இது சின்ன குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ற? என்னை கழட்டி விட்டுட்டு அம்மா கூட போய் படுத்துக்கலாம்னு பாக்குறியா? நான் இங்க இருந்து போக கூடாதுன்னா நீ ஒழுங்கா தள்ளிப்படு. அனு, இதெல்லாம் ரொம்ப அநியாயண்டி. நான் சொன்னதுதான், உனக்கு என்ன வேணுமோ நீயே முடிவு பண்ணிக்கோ என்றவள் அமைதியாக கண்ணை மூடிவிட அவனும் எதுவும் பேசாமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். சிறிது நேரம் கழித்து மீண்டும் கண் விழித்து பார்த்தவள், என்ன நான் இப்பவே அத்தை ரூமுக்கு போகவா? இங்க பாருடி, நான் உன்ன டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு தானே சொன்னேன். நான் இப்ப எதுவுமே பண்ணலையே, அமைதியா தானே இருக்கேன். இப்படி என் மேல ஏறி படுத்துக்கிட்டு இருந்தா நான் எப்படி தூங்குறது? தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுது இல்ல என்றதும் அவளை விட்டு பிரிந்து படுத்தவன், சரி நான் கீழே இறங்கிட்டேன் தான், ஆனா உன்னை இப்படி இறுக்கமா பிடிச்சிட்டு தான் படுப்பேன், அதுக்கெல்லாம் நீ எதுவும் சொல்லக்கூடாது என்று கூறியவனை பார்த்து சிரித்து விட்டு, சரிடா நீயும் கொஞ்ச நேரம் தூங்கிக்கோ, அதெல்லாம் எனக்கு தெரியும் என்று அவளை வயிற்றோடு சேர்த்து இறுக்கமாக அணைத்தபடியே படுத்து விட்டான். அதே நேரம் அழைக்குள் நுழைந்த ஜீவாவோ அனன்யாவிடம், எப்படி வைஷுக்கிட்ட பேசி நம்ம 2 பேருக்கும் ஒரே ரூமா வாங்கிட்டேன் பாத்தியா? நீ சரியான ஃப்ராடுடா. எதுக்கு நீ ஒரே ரூம் வாங்கினன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நீ என்ன ரொம்ப தப்பா நினைச்சிட்டு இருக்கடி. உன்னை விட்டுட்டு என்னால இருக்க முடியாது, அவ்வளவுதான். மத்தபடி நம்ம வீட்டுல எப்படி இருந்தோமோ அதே மாதிரியே இருந்துக்கலாம். இதோ இந்த ரூம்ல கூட சோஃபா இருக்கு, நான் இந்த சோஃபால படுத்துக்கிறேன், நீ அந்த பெட்ல படுத்துக்கோ சரியா என்றதும் அவனை பெருமை பொங்க பார்த்தவள், இந்த உலகத்திலேயே என் ஜீவா மாதிரி யாருமே வரமாட்டாங்க. இவ்ளோ பக்கத்துல நான் இருந்தோ நீ என்கிட்ட எதுவும் அட்வான்டேஜ் எடுத்துக்காம இருக்கியே, அது தாண்டா எனக்கு உன் மேல இன்னும் காதல கூட்டுது. சரிடி, உன்னை பார்த்தாலே தெரியுது நீ ரொம்ப டயர்டா இருக்கேன்னு. கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோ, நானும் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு படுக்கிறேன். லஞ்ச் டைம்க்கு எல்லாரையும் ஒன்னா மீட் பண்ண போலாம். சரி என்றவள் மெத்தையில் படுத்துக்கொள்ள அவனும் ரெஃப்ரெஷ் ஆகிவிட்டு நேராக சோஃபாவில் வந்து படுத்தவன் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். ஜீவா, எதுக்குடா எப்ப பார்த்தாலும் என்னையே இப்படி பாத்துக்கிட்டு இருக்க? ஏன் பொண்டாட்டிய நான் ரசிக்கிறேன், உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, ஆனா நீ இப்படி பாக்குறதுதான் எனக்கு என்னவோ பண்ணுது. என்ன பண்ணுது என்று ஆர்வமாக கேட்க, ஒன்னும் பண்ணல, வேலையை பார்த்துட்டு படு என்று வேறு பக்கமாக திரும்பி படுத்து கொண்டாள். ஆத்தாடி, ஆனாலும் இவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காளே, நம்மளுடைய லவ்ல ஒரு சுவாரஸ்யமே இல்லாம போயிடும் போல இருக்குதே. வைஷு சொன்ன மாதிரி பெரிய பெரிய தப்பு தாண்டா இல்லாட்டினாலும் அட்லீஸ்ட் குட்டி குட்டி தப்பு தாண்டாவது நாம பண்ணிக்கணும். இல்லனா ஜீவான்ற ஒருத்தவன் இருக்கிறதவே இவ மறந்துடுவா. அது மட்டும் நடக்கவே கூடாது. எப்பவுமே இவளோட சிந்தனையில நான் இருந்துகிட்டே இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது பண்ணுடா ஜீவா என்று அவனுடைய மனம் கூறவும் மூளையோ அதற்கு என்ன செய்யலாம் என்று தீவிரமாக யோசித்துக் கொண்டிருந்தது. இதை அறிந்து கொள்ளாத அனன்யாவோ படுத்தவுடன் அலுப்பில் உறங்கிவிட்டாள்.